ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ட்ரை காஃப் அண்ட் கோல்டு வந்து க்யூர் ஆகுறதுக்காக ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து பார்க்க போறோம். இது எப்படி பண்ணுறதுன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், சீரகம் இந்த 5 பொருட்கள வச்சு பண்ண போறோம். சரி, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடுகளில் எப்போவுமே இந்த 5 பொருள் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து விஷயம் தெரியாது. இந்த அதிமதுரம் இருக்கு இல்லையா? இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, கோல்டு டைமுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கஷாயம் போடுறதுக்கு. அது இல்லாமல் ரொம்ப ட்ரை காஃப், ரொம்ப தொண்டை குத்தி அப்படி இருமல் வருது, வறட்டு இருமல் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், இது வந்து சின்னதாக ஒரு பீஸாக நீங்கள் வந்து வெட்டி, ஒரு குட்டி துண்டாக்கி, இதை வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் மென்னுட்டே இருந்தீங்கன்னா, எப்படியாப்பட்ட ட்ரை காஃபும் உடனே சரியாயிடும். இது வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கு பயங்கரமாக ட்ரை காஃப் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நாட்டு மருந்து கடைக்காரர் சொன்னார், இந்த அதிமதுரத்தை சின்ன பீஸாக வெட்டி அப்படியே மென்னுட்டே போங்க, உடனே க்யூர் ஆயிடும்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு பயங்கரமாக அந்த இருமல் வந்துட்டே இருந்துச்சு. அது வந்து கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. அதிமதுரம் வந்து நம்ம வீட்டில் நீங்கள் எப்பவும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் ரொம்ப ட்ரை காஃப் வருதுன்னா, இதை சின்ன பீஸாக வெட்டி நம்ம மென்று சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, வாயில் ஒரு ஓரம் வச்சு நீங்கள் அப்படியே மென்னுட்டே இருந்தீங்கன்னா, எப்படியாப்பட்ட ட்ரை காஃபும் உடனே வித்தின் 5 மினிட்ஸ் அது க்யூர் ஆகிடும். நிஜமாவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, அதில் வந்து கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், இதுதான் திப்பிலி. இது வந்து நீங்கள் இடித்து கூட போடலாம். இதுதான் சித்திரத்தை. இதுவும் கோல்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் பவுடராகவும் நமக்கு கிடைக்கும். இதுதான் அதிமதுரம். இதுவும் நாட்டு மருந்து கடையிலன்னு கேட்டிங்கன்னா பவுடராகவே நமக்கு வந்து கிடைக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா சுக்கு. இது வந்து முழுசாக போட்டால் அப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சாறு இறங்காது. அதனால் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு கொதிக்க வைக்கிறேன். ஸோ அது சீக்கிரமாக வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு நீங்கள் அப்படி கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நல்லா கொதித்து வருது, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு டம்ளரில் தேன் கலந்து இதை வடிகட்டி நம்ம குடித்தோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கோல்டு, ட்ரை காஃபுக்கெலாம் வந்து நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுனால உங்களுக்கும் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப எஃபெக்டிவ். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளோட பி குட் டூ குட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.